ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம மும்பை போயிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க வந்து சண்டே அன்னைக்கு காலையில 8:30 மணிக்கெல்லாம் ஐஐடி உள்ள விட்டுட்டு நாங்க ஜூக்கு கிளம்பணும்னு சொன்னோம். அது கிளம்ப முன்னாடி என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ரூமை வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூம்ல இதை மிஸ் பண்ணிட்டோமா அதை விட்டுட்டோமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம கீழே தரை ஃப்ளோர்ல இருந்து எல்லாமே நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் ஒரு கேப் ஒன்று புக் பண்ணிட்டோம். அப்புறமா தான் எங்களுக்கு ஒரு யோசனை வந்து, நம்ம இங்க வந்ததுல இருந்து கேப் இல்ல ஆட்டோ தான் போறோம், இப்ப வந்து நம்ம பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஏன்னா நம்ம ஹோட்டல் ஆண்டியே பஸ் ஸ்டாப்பிங் இருந்தது. சரி கேட்டோம்னா, அங்க வந்து அந்தீர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஜூக்கு போறதுக்கு அங்க இருந்து ஒரு கேப் போட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்க எல்லாம் ரூம்ல எல்லா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு, என்னன்னா ஏதாவது இதை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். சரின்னு எடுத்துட்டு கீழே வந்தோம். வந்துட்டு கரெக்டா பஸ் ஸ்டாப்பிங்ல வந்து ஏறிட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வாயிலையும் பாக்கு இல்லாத வாயே கிடையாது. எல்லாருமே பாக்கு வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு டிரைவரா இருக்கட்டும், எந்த ஒரு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் வாயில அந்த ரோடு ஃபுல்லாவே வெறும் பாக்கு துப்புன கரைகள் தான் இருக்கு. ஒரு சுத்தமாவே கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவோ பரவாயில்லங்க, நீட்டா சுத்தமா இருக்கும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பஸ்ல என்ன இருக்கும், பஸ்ல டிரைவர் வந்து விசில் அடிப்பாங்க, பஸ் நிறுத்துவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு கயிறு போகுது, அந்த கயிறை புடிச்சு இழுக்கிறாரு கண்டக்டர். இழுத்தாருன்னா அதுல ஒரு பெல் அடிக்குது. மேல ஃபுல்லா கயிறு கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டக்டரும் வாயில நல்லா குண்டா பாக்கு வச்சுட்டு தாங்க பேசுறாரு எல்லார்கிட்டயுமே. நாங்க எத்தனை கேப் புக் பண்ணோம். அதுல ஒரு ஒருத்தர் வந்தாரு. அவர் மட்டும்தான் பாக்கு இல்லாம இருந்தாரு. ரூம் புக் பண்ண இடத்துல இருந்து எங்க போனீங்கனாலும் அந்த பாருங்க மேல கயிறு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த கயிறை புடிச்சு இழுப்பாரு கண்டக்டர். பஸ் நிக்கும். என்னன்னா அவங்களால வாயில ஊதவே முடியாது. ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னாலும் எங்க பார்த்தாலும் பாக்கு கரைகள் தான். பாக்கு கரைகள் இல்லாத சுவரும் கிடையாது, ரோடும் கிடையாது, அந்த மாதிரிதான் சொல்லலாம். நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல. நாங்க அந்தீர் வந்து இறங்கிட்டு அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்தா, அவ கூட ஷேர் பண்ணி நாங்க ஒரு ஆட்டோல போயிட்டோம். அங்க போயிட்டு நாங்க முக்தீஸ்வரன் ஒரு டெம்பிள். இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூக்கு போயிருந்தோம்ல, அந்த இஸ்கான் டெம்பிள் அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. நாங்க இஸ்கான் டெம்பிள் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்க கேபுக்கு வெயிட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருந்தது. சரின்னு உள்ள போனோம். அது உள்ள போனோம்னா அந்த இஸ்கான் டெம்பிள் அவ்வளவு சூப்பரா தெரியுது. இது முக்தீஸ்வரன் போட்டிருக்காங்க. ஆனா உள்ள போனீங்கன்னா என்ன சாமின்னு தெரியலங்க. எல்லா சாமியும் ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. இது சிவனா, நமக்கு முருகரா எதுவும் தெரியல. சரி உள்ள போயிட்டு இங்க பேரை பார்த்துட்டு தான் தெரியுது அது ஈஸ்வரன் நம்மளா நினைச்சுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. போயிட்டு இந்த சைட்ல சாமி, உள்ள ஒரு சாமி வச்சிருந்தாங்க, முன்னாடி ஒரு சாமி வச்சிருக்காங்க. எது மூலவர் எது உற்சவர் அது மாதிரிலாம் எதுவும் தெரியல. சரின்னு சாமியை பார்த்துட்டு அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் ஊத்த சொல்லி குடுக்குறாங்க. என்னன்னா நமக்கு வேண்டுதல் வேண்டிக்கிட்டே அதுல ஊத்துனா நடக்கும்னு ஐதீகமா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு கியூ நிக்கணும். நாங்களும் கியூல நின்று அந்த தண்ணியை ஊத்துனாங்க. ஒரு வித்தியாசமா இருந்தது. பாருங்க எவ்வளவு அழகா அவங்க தண்ணி எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. நம்ம வாங்கி நம்ம அத மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே அந்த தண்ணி ஊத்தணுமா. இங்க மட்டும் இல்ல, வெளியே வந்து மரத்தடியில விநாயகர் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கு. அங்கேயும் ஒரு ஓரமா தண்ணி இந்த மாதிரி ஊத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கியூல நின்னோம். நாங்க நின்ன பிறகுதான் எங்களுக்கும் கிடைச்சது. இவர் ஃபர்ஸ்ட் ஊத்துனாரு, பின்னாடி நான் கியூல நின்று நானும் ஊத்திட்டேன். நம்ம ஊர்ல கோவில்கள்லாம் இருக்கு, ஆனா இந்த கோவில்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, என்னன்னே தெரியல. ஆனா நல்லா பண்றாங்க. கோவில்ல பூ எல்லாம் போட்டு நல்ல ஒரு வித்தியாசமா நல்ல ஒரு தீபம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வச்சு பண்றாங்க. அப்படியே வாங்க, நான் வந்து ஊத்த போறேன், நீங்களும் கூட சேர்ந்து ஊத்திக்கங்க. சாமிக்கு தண்ணி ஊத்திடலாம். மேல பாருங்க எவ்வளவு அழகா ஒரு இது வச்சிருக்காங்க. வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, நான் எடுத்தேன். ஆனா அவங்க யாரும் எதுவும் சொல்லல. நான் போயிட்டு நானும் அதுல இருந்து தண்ணி எடுத்து
கொஞ்சம் ஊத்திடலாம் வாங்க. நானா நினைச்சுக்கிட்டேன், அது நான் நினைச்சு ஊத்துறா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம நினைக்கிறது நடக்கும் நானா நினைச்சிட்டேங்க. அவங்க யார்கிட்டயும் பேச முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுறதுனால நமக்கு ஒன்னும் புரியல. சரி ஊத்திட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு தீபம் எல்லாம் வச்சு விக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருந்தது. இதுல எது மூலஸ்தானே தெரியலங்க. அங்கங்க சாமி வச்சிருக்காங்க. இந்த ப்ளூ சட்டை போட்டவரு ரொம்ப நேரமா 1/2 மணி நேரமா நிக்கிறோம். 1/2 மணி நேரமா சாமி கும்பிட்டுட்டே இருக்காரு. ஓரமே போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பஜார்ல இறங்கிட்டாரு அவரு. அப்படியே ஆரத்தி காமிக்கிறாரு காமிச்சுட்டே இருக்கிறாரு. சரி நாங்க இது முடியவே முடியாதுன்னு நாங்க கிளம்பிட்டோம். நீங்க வந்தீங்கன்னா விளக்கெல்லாம் பாருங்க. இத நமக்கு நெய்யெல்லாம் போட்டு ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருந்தது. பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம். வெளியே வந்தா பாருங்க நம்ம இஸ்கான் டெம்பிள் தெரியுது பாருங்க. இந்த கோவில்ல மாடெல்லாம் வச்சிருக்காங்க. மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கு பைசா கொடுத்தோம்னா சாப்பாடு தராங்க. அதை வாங்கி அவங்கவுங்க வேண்டுதல் இருக்கவங்க மாட்டுக்கு அங்கேயே சாப்பாடு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஓரமா தண்ணி வேற ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. இதே மாதிரி தண்ணி எடுத்து எடுத்து அந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் பக்கத்துல அவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க. அந்த மாடு ஒருத்தவங்க எடுத்துட்டு நிக்க வச்சுட்டு அதுக்கு அங்கேயே சாப்பாடு எள்ளு புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு ரவுண்டா உருண்டை உருட்டி தராங்க. காசுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாடு தரலாம் அந்த மாடுக்கு. ஒவ்வொருத்தர் விருப்பப்படுறவங்க புல்லு எல்லாம் கூட வச்சிருக்காங்க, அது மாதிரியும் தராங்க. நம்ம கையால குடுக்கணும் அப்படி வேண்டுதல் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த கோவில்ல வந்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யறாங்க. நாங்க அப்படியே இருந்து பார்த்துட்டு வெளியில ஜூக்கு பாருங்க. அப்படியே இஸ்கான் டெம்பிள் தெரியுது பாருங்க. ஆப்போசிட்ல தான் இந்த கோவில் இருக்கு. ஒரு கோவிலுக்கு நாங்க 2 கோவில பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்க ஆட்டோ தான் புக் பண்ணோம். புக் பண்ணி போலான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வந்தாரு. வெளியே வெயிட் பண்ணோம் கேபுக்காக. ஆனா சுத்தமா ஊரு ஃபுல்லா எல்லாருமே பாக்குதாங்க. நமக்கு அதெல்லாம் பார்த்தாவே சாப்பிட கூட தோணாது. இப்ப பாருங்க ஐஐடி காம்பவுண்ட் வந்துட்டோம். இங்க இருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு ஐஐடி. ஐஐடி ஆண்ட மட்டும்தான் கொஞ்சம் சுத்தமா இருக்கு. அது உள்ள ஸ்மோக்கிங் கிடையாது, பாக்கு கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை அது உள்ளதான் பார்க்காம இருக்கலாம். ஆனா நாங்க போன எத்தனை ஆட்டோ கார் எத்தனை போனோம், எல்லாருமே பாக்கு இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு அது இல்லாம இருக்க மாதிரி. ஐஐடி உள்ள வந்துட்டோம் பாருங்க. அவரு உள்ள நேரா போக சொல்லிட்டாரு. இது உள்ள மட்டும்தாங்க அந்த பாக்கு கரை கிடையாது. மற்ற ரோட்ல எல்லா இடத்துலயும் பாக்கு கரைகள் இல்லாத இடமே கிடையாது, சுத்தமாவே கிடையாது. மும்பை ஒரு ஒரு அழுக்கு பிடிச்ச நகரம் தான் சொல்லலாம்.